ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரசம் மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரசம் மிளகாய் தூள் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. ஒரு 1/2 kgக்கான அளவு நான் சொல்கிறேன். மிளகாய் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தனியா 150 கிராம் தேவைப்படுது. சீரகம் 50 கிராம், மிளகு 25 கிராம், தேவையான அளவு கறிவேப்பிலை, மஞ்சள், விரலி மஞ்சள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இதை உடச்சி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு, விரலி மஞ்சளும் தேவையான அளவு, வெந்தயம் 25 கிராம், கடுகு 25 கிராம். இது நீங்கள் எவ்வளோ தான் வெயிலில் வச்சாலும் நல்லா வறுத்து தான் செய்யணும். ஒவ்வொன்றா வறுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப பிளாக் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. இல்லை அப்போ தான் நம்ம ரசப்பொடி கெடாமல் நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ வெயிலில் வச்சாலும் அது கரெக்டாக சூடு ஏறி இருக்கணும். அப்போ தான் நம்ம ரசப்பொடி கரெக்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி சூடு ஏறுறது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம நசுக்கணும்னா நல்லா தூளாகணும். அந்தளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், தனியாவை இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், இதான் வறுக்கிற பக்குவம் கரெக்டாக தூளாகுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், தனியாக நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சீரகத்தை வறுத்துக்கலாம். கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 kgங்கிறதுனால ஒன்றா வறுத்தா சரியாக வராது. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். சீரகத்தை இந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. தனியாக வறுத்து வச்சுருக்கோம். அது கூடயே இந்த சீரகத்தையும் சேர்த்து ஆற வைக்கலாங்க. தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒன்றாவே சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க. பேனை ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிளகு எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இதையும் இப்போ ஆற வச்சுக்கலாம். வறுத்த மிளகு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதையும் நல்லா ஆறட்டுங்க. பேனை ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வெந்தயத்தை வறுத்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பிளாக் ஆகாமல் ஓரளவுக்கு கோல்டு கலரில் பார்த்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரசப்பொடி நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்த வெந்தயம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அது நல்லா ஆறட்டுங்க. பேன் ஹீட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடுகு வறுத்தது இருக்குங்க, எல்லாம் ஒன்றாவே சேர்த்திக்கலாம். இதுவும் ஆறட்டுங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரலி மஞ்சளும் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் உங்ககிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சூடேறினா போதும். இதெல்லாம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. பெருங்காயம் ஓரளவுக்கு பொரியிற மாதிரி இருக்கட்டும். விரலி மஞ்சளை ஒரு தடவை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்தளவுக்கு தட்டினா பத்தாது. ஏன்னா நம்ம மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். அப்போ இதை மட்டும் ஒரு தனி பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். இதை இன்னும் ஒரு 4-5 தடவை நல்லா தட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம். இப்படியே போட்டால் மிக்சி பிளேடு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் ஓரளவுக்கு நான் ஃபைனாக உடச்சிருந்தேன்னா இப்போவே அந்த எல்லாம் வறுத்து வச்சுருக்கிற பிளேட்டுக்கே மாற்றிக்கிறேன். இப்போ இது இந்தளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால இது தனியாக ஆற வச்சு இன்னொரு இடி இடிச்சுக்கலாங்க. வரலி மஞ்சளும் பெருங்காயமும் வறுத்தது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா இடிச்சுக்கலாங்க. மறுபடியும் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பாருங்கள், மிளகாய் எந்தளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். வெயிலில் வச்சு எடுத்தது இந்தளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா நம்மளோட
ரசம் மிளகாய்த்தூள் நல்லா இருக்குங்க. இதை வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்மளோட பேன் இந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா பாதி பாதியாக கூட வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இதோட நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் இல்லை, நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட சேர்த்துக்கலாம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகாய் நல்லா வறுத்தாச்சுங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச தனியா சீரகம் இல்லை வச்சுருக்கோம். அது கூட இந்த மிளகாவும் சேர்த்து வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஆறட்டுங்க, பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சுங்க. நான் எல்லாம் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அருமையாக நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாம் பதமாக பக்குவமாக பார்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வரலி மஞ்சளும் நமக்கு தேவையான அளவு. உங்களால் வரலி மஞ்சள் சேர்க்க முடியலன்னா மஞ்சள் தூள், ரெடிமேட் மஞ்சள் தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. ஆனால் வரலி மஞ்சள் தான் ட்ரெடிஷ்னலாக சேர்ப்பாங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பொருளும் இந்த அளவுக்கு கரெக்டாக போட்டிங்கன்னா ரசப்பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பருப்பு ரசத்துக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். பொரியல் எல்லாம் சேர்க்கும்போது கூட இதை செய்யும்போது கூட இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1/2 கிலோ சொல்லியிருக்கேன். இதை அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 1 கிலோ வந்துடும். 1 கிலோவில் செஞ்சிங்கன்னா வீட்டில் அரைக்கிறத விட ரைஸ் மில்லில் அரைக்கிறது பெஸ்ட்டுங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ கிட்டத்தட்ட நான் 1/2 கிலோ மிக்சியில் அரைச்சேன். 1/2 கிலோ செஞ்சால் கூட நீங்கள் ரைஸ் மில்லில் அரைச்சி தருவாங்கன்னா தாராளமாக அரைச்சி வாங்கிக்கலாம். 1/4 கிலோனா டெஃபினட்டாக வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. இப்போ இது 1/2 கிலோவுக்கான அளவு. நீங்கள் 1/4 கிலோ செய்கிறதா இருந்தால் இதில் பாதியாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கிலோ வேணும்னா இதை டபுளாக மெஷர் பண்ணிக்கோங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.